ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். கேரளா சைட்லலாம் சாப்பாடாகவே இதை தான் சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் அது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு முன்னாடி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு அது மேலே அந்த தோல் மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டான லைன் போடுங்க கத்தியை வச்சு. அதுக்கப்புறமா கத்தி அந்த லைனுக்குள்ளே விட்டு மேலாப்பில் தூக்குனிங்கன்னா அது அழகாக வந்துடும். இப்போ இதை கத்தியை வச்சோ இல்லை கையை வச்சோ இழுத்திங்கன்னா அழகாக பீலாகி வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இதை ஈஸியாக பீல் பண்ணிடலாம். இது மாதிரி இதோட எல்லா ஸ்கின்னையும் பீல் பண்ணி இதை டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கிழங்குகள்லாம் முக்கால்வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து கிழங்குகளை 2-3 கட் பண்ணி போட்டுடலாம். அப்படியே முழுசாக போட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அடுத்து இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சிடலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து உடஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு அது நல்லா வேகணும். இதுக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க. ஒரு சில கிழங்கு சீக்கிரம் வந்துடும், ஒரு சில கிழங்கு லேட்டாக வேகும். அது இது மாதிரி வெந்து அதில் வெடிப்பு வந்திருக்கணும். கத்தியை விட்டு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு வானிலை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா புரிஞ்சது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி அது கண்ணாடி பதம் வர வரலும் அதை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கிழங்கு வேகிறதுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகுங்க. ஒரு சில கிழங்குக்கு அதிக உப்பு தேவைப்படும், ஒரு சில கிழங்குக்கு கம்மியாக உப்பு தேவைப்படும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கம்மியாக போட்டு கிழங்கு சேர்த்தோன்னா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. எனக்கு கிழங்கு எடுத்து சாப்பிடும் போது அது கொஞ்சம் இனிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கிழங்கு, அதை இதோட ஆட் பண்ணிடலாம். எனக்கு கிழங்கு நல்லா கொலைய வந்திருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கட்டி கட்டியாக கிழங்கு வேணும்னா நீங்கள் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது இதை நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் எங்கேயாவது கிழங்கு உடையாமல் அப்படியே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த கிழங்கு கொஞ்சம் கூட வெள்ளை தெரியாமல் எல்லா இடமும் நல்லா மஞ்சள் ஆகிற மாதிரி அதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இடையில எங்கேயாவது கட்டி கட்டியாக இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கிழங்கு பாத்திரத்தோடு ஒட்டாமல் எப்படி உருண்டு வருதுன்ட்டு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு பர்சனலாக சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு டிஷ்ஷுங்க இது. சின்ன வயசில் இந்த கிழங்கு சீசன் வந்துட்டால் போதும், இதை வாங்கிட்டு இதை பாதியை இந்த மாதிரி பொரியல் செஞ்சு அதை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடுவோம். மீதி பாதியை சிப்ஸ் போட்டு சாப்பிடுவோம். இதை வச்சு நான் சிப்ஸும் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். உங்களில் யாரெல்லாம் இதை ஸ்நாக்காக சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைங்க, நாங்கள் இதை பொரியலாக மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போல்லாம் 90s கிட்ஸ்க்கெலாம் இது தாங்க ஸ்நாக்கே. அந்த லைஃப்பெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இப்போ திரும்பி வராதான்னு ஏக்கமாக இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.